துர்காதேவி சரணம் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பொதுவாகவே அனைவரது வீட்டிலும் நாம் செல்ல பிராணிகள் வளர்த்து வருகிறோம். அந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னங்கிறத பார்க்கலாம். செல்ல பிராணி என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். பிடிக்காத சிலரும் கூட அவை பாசமாக வாலாட்டி கொண்டு வந்தால் அதை ரசிக்க தொடங்கி விடுவர். செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டுங்க. சிலர் காவலுக்காக வளர்ப்பார்கள், சிலர் பாசத்திற்காக வளர்ப்பார்கள். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் கூட வீட்டில் நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகளையும் பலன்களையும் அளிக்கிறதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கள்ளம் கபடமில்லாத அன்பை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய செல்ல பிராணிகளுடன் நேரத்தை செலவிடுவது நமக்கு மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கிறதுங்க. அவை காட்டும் அளவில்லாத அன்பு நாம் இருக்கும் சுற்றுச்சூழலையும் அழகாக்கும். மேலும் நாம் வாக்கிங் போக சில சமயங்களில் சோம்பேறித்தனம் கொண்டாலோ, நாம் வளர்க்கும் நாயை வாக்கிங் கூட்டி செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தினாலேயே வெளியே சென்று நடக்க ஆரம்பித்து விடுவோம். வாக்கிங் போகும்பொழுது கூட அவை போகும் போக்கில் செல்வதால் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். மோசமான நாளாக இருந்தாலும் கூட வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஆசையாக வாலாட்டி கொண்டு வரும் ஜீவனை கண்டு மகிழாத மனமே மனித மனமே கிடையாதுங்க. செல்ல பிராணியுடன் விளையாடுவது போன்றவை மகிழ்ச்சி ஹார்மோன் உற்பத்தியை அதிகரித்து மனநிலையை மேம்படுத்துகிறதுங்க. தனியாக இருப்பவர்கள் தனிமையை உணர தொடங்கிவிட்டால் உடனடியாக செல்ல பிராணி ஒன்றை வாங்குங்கள். அதன் நிலையான அன்பும் துருதுரு விளையாட்டும் தனிமையை முற்றிலுமாக போக்க பெரிய அளவில் உதவுங்க. செல்ல பிராணிகளை பூங்கா, கடற்கரை போன்ற பொது இடங்களுக்கு வாக்கிங் அழைத்து செல்லும் பொழுது பிற செல்ல பிராணி உரிமையாளர்களுடன் பேசும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கக்கூடும். அதன் மூலம் உங்களுக்கு நண்பர்கள் கூட கிடைப்பாருங்க. செல்ல பிராணியுடன் வளரும் குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால் குழந்தைகளை உற்சாகப்படுத்த அவர்களுக்கு நல்ல நண்பர்களாக மாற செல்ல பிராணிகளை வாங்கி பரிசாக கொடுங்கள் நண்பர்களே. இவ்வாறு செல்ல பிராணிகளை வளர்ப்பது நல்லது என்றாலும் அதில் நிறைய பொறுப்புகளும் இருக்கிறது சகோதரிகளே. செல்ல பிராணிகளுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் செல்ல பிராணிகளால் ஏற்படும் நோய்களை தவிர்த்திட கால்நடை மருத்துவரிடம் அதற்கு ஏற்ற தடுப்பூசிகளையும் சிகிச்சைகளையும் பெற வேண்டும். மேலும் அவ்வப்போது செல்ல பிராணிகளிடம் உடல் ஆரோக்கியத்தை பரிசோதிக்க வேண்டும் நண்பர்களே. அவற்றிற்கு ஏற்ற உணவு, குளியல், பராமரிப்பு பொருட்களிலும் கவனம் தேவை வேண்டும் சகோதரிகளே. நிறைய பேர் வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தைகள் போலவே பார்க்கிறார்கள். எங்கள் வீட்டிலும் செல்ல பிராணிகளை வளர்க்கிறோம், நாங்களும் அப்படித்தான் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.